नमोलोये आरुणम्। आदिनाथ भगवान की जय, आदित्यनाथ भगवान की जय, आचार्य कुंद कुंद भगवान की जय, आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय, आजो सागर आचार्य आजो सागर महाराज की जय, मुनि संघ की जय, अहिंसा परमो धर्म की जय। அதிகாரம் 18வது அதிகாரம் பார்த்தோம். அதுல வந்து கபில்னு ஒருத்தர் இருந்தார். கபில்னு ஒருத்தர் பிராமணர் இடத்துல போயிட்டு ஒருத்தர் ஒரு ராமர் இவங்கெல்லாம் தங்குறாங்க. சாதுர் மாசம் வருஷா காலம் ஆரம்பிக்கிற நேரம். அப்ப என்ன நடந்தது, அந்த இதுல இருந்து அவங்க அனுப்பிச்சு விட்டார். அந்த கபிலன் அந்த பிராமணர் வந்து சண்டை போட்டு அவங்களை வெளியில அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ராமர் இவங்க 3 பேரும் வந்து ஒரு மரத்தடியில ஆலமரத்தடியில உட்காடுறாங்க. அப்ப ஆலமரத்தடியில உட்கார்ந்த உடனே அந்த ஆலமரத்துல வாழக்கூடிய அந்த மரத்து மேல இருக்கக்கூடிய தேவன் யக்ஷ தேவன் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய சுவாமி கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி என்னுடைய இடத்துல ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க பிரபாவம் ஜாஸ்தி இருக்கிறது, ரொம்ப அவங்களுடைய சக்தி ஜாஸ்திக்கிற மாதிரி தெரியுது, என்னால அங்க சகிச்சுக்க முடியல, தங்க முடியல என்னால அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிபதி தேவன் வந்து பாக்குறான். அவங்க அவதி ஞானத்துல அறிஞ்சிருக்கிறான். அவங்க வந்து பரதன், இது ஸ்ரீராம் லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பலபத்ர நாராயணர் அவர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நாங்க என்ன பண்றாரு, அந்த ராமருக்கு வந்து அங்க ஒரு நகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தற்காலம் அங்க வந்து ஒரு விஷாலமான ராஜபிரசாத், ஒரு அரண்மனை மாதிரி அரண்மனை அவங்க இது மாதிரி அமைச்சு அந்த யக்ஷகன் வந்து அதுக்கு ராமபுரி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. காலையில் எழுந்த உடனே ராமர் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறாரு. அப்பொழுது சீதை லக்ஷ்மணோட அவர் ஒரு அழகான அரண்மனையில ரத்னத்தால ஜொடித்த ஒரு மெத்தை மேல இது மேல கட்டில் மேல இருக்கிறாரு. 4 பக்கமும் பார்க்கிறாரு. அநேக விதமான சேவகர்கள் சேவிகள் பெண்கள் அவங்க கைகூப்பி அவங்க நிக்கிறாங்க. புண்ணியத்தினுடைய மகாத்மியத்தினால ராமருக்கு இந்த மாதிரி ஒரு விபூதி அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கினாரு. ஆனா அவரு ஆச்சரியப்படல. ஏன் கேட்டீங்கன்னா சாமானிய மனுஷர்கள் தான் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க, அவரு மகா புருஷர், அதனால அவரு ஆச்சரியப்படல அப்படின்னு போன வாரம் பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு நாள் அந்த கபில பிராமணன் அந்த ராமரையும் அந்த தன்னுடைய யாகசாலையிலிருந்து வெளியேற்றினானு அந்த கபிலன் கட்டையெல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த காட்டு பக்கம் வராரு. அங்கு தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு புதியதாக ஒரு நகரம் அமைந்திருப்பது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு உடனே சிந்தனை பண்ணி பார்க்குறான், இது வரைக்கும் இங்க காட்டுல எதுவுமே நகரமே கிடையாது, இங்க ஒரு நகரம் அமைந்திருக்கிறது, இந்த நகரம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிந்தனை பண்றான். அப்ப இந்த நகரம் எங்கே இருந்தது, இவ்வளவு நாள் பார்க்கவே இல்லையே நாம அப்படின்னு அவன் நினைச்சு கொண்டு இருக்கும்போது அந்த நகரத்துல போலாம் கிட்ட போலான்னு நினைக்கும் போது அந்த மார்க்கத்துல ஒரு யக்ஷ பெண், அதாவது ஒரு யக்ஷினி பெண் வடிவில் இருக்கிறாங்க. அவங்க வராங்க. பிராமணன் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இது எந்த நகரம், இது இங்கு எப்பொழுது வந்தது, இதுவரை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு யக்ஷினி சொல்றாங்க, இந்த நகரத்தின் பெயர் வந்து ராமபுரி. இந்த நகரத்துல வந்து 3 முக்கியமான பிரவேச துவாரம் இருக்கிறது. துவாரம் பிரவேசம் பண்றதுக்கு பூர்வ திசை துவாரத்தில போனீங்கன்னா அநேக விதமான அனுபவமான சைத்தாலயங்கள் இருக்கிறது. அங்கு அரகந்த பகவான் பிரதிமைகள் அங்க இருக்கிறது. அந்த கோயில் இருக்கும். கிழக்கு பக்கம் போனீங்கன்னா ஒரு துவாரம் இருக்கும். அந்த ராமபுரியில அங்க ஜனாலயங்கள் இருக்கிறது. நமோங்கார மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டே மனிதர்கள் அந்த ஆலயத்தின் உள்ளே பிரவேசம் செய்வார்கள். அந்த நகரத்தின் சுவாமி வந்து ஸ்ரீராமர்
யதி விரதி மற்றும் ஸ்ராவகர்களுக்கு அவர் ரொம்ப சிநேகமானவர். அவருடைய தர்சனம் செய்வதற்காக சில பேர் அந்த பக்கமா போவார்கள். அங்கு ராமரும் அந்த சுக சாமக்கிரிகளோட திவ்ய தானங்களையும் அவருக்கு கொடுக்குறாங்க. தானத்தை பெற்றுக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமோங்கார மந்திரத்தை ஜெயித்து கொண்டு யார் அந்த கிழக்கு வாசல் வழியாக போறாங்களோ அவங்க அந்த ஜினாலயங்களெல்லாம் அரகந்த பிரதிமைகளையும் தரிசனம் செய்யலாம். அப்புறம் அங்க போயிட்டு ராமரிடம் அந்த நாட்டு அந்த அரண்மனையில் இருக்கிற ராமரிடம் தானமும் பெற்று வரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாரு. இதை சொல்லிட்டு அந்த யக்ஷினி அந்த பெண்ணு முகத்துல இருந்து கேட்டு, கபிலன் இது மாதிரி எப்படியா அந்த பிராமணன் தானே, பிராமணன் கபிலன் தன பிராப்திக்காக தீவிரமான ஆசை கொண்டான். ஆனா நமோங்கார மந்திரம்னா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்க போய் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி தேடி பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்துல அவருக்கு ஒரு முனிவர் அங்க பார்த்துருக்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால அந்த முனிவரிடம் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. அவர் அந்த காட்டுல அந்த இடத்துல ஒரு சாரித்திர சூரி அப்படின்னு ஒரு முனிவர் அவர்கிட்ட போறான். ஸோ அந்த முனிவர் அங்க இருக்கிறாரு, அந்த தவம் பண்ணிருக்கிறாரு. அந்த முனிவரிடம் போறாரு. அவரிடத்துல நமோங்கார மந்திரமும் மற்றும் சாவக விரதங்கள் பற்றி சொரூபத்தை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். ஸோ பரம தயாலு முனீஸ்வர் சாவகன் விரதம் பற்றியும் அவருக்கு மேல்ட்டு அதனுடைய பேதங்கள் அதனுடைய மகத்துவங்களை கபிலனுக்கு விஸ்தாரமாக புரிய வைக்கிறாரு. அப்புறம் 4 அநியோகத்தின் ரகசியத்தையும் சொல்றாரு. அவனுக்கு நமோங்கார மந்திரத்தையும் சொல்றாரு, அதுக்கு அனுயோகங்களை அல்ல தர்மத்தை எல்லாம் உபதேசம் பண்றாரு. காலலப்தி வந்துவிட்டதுன்னு நினைக்கிற அந்த பிராமணனுக்கு கபிலன் அந்த உபதேசத்தை கேட்டு அவனுக்கு நம்பிக்கை வந்தது. ஜெயின தர்மத்துல சம்யக் திருஷ்டி ஆயிட்டான்னு. அவரு எப்படி தண்ணீர் தாகம் உள்ளவனுக்கு நீர் கிடைத்தால் சந்தோஷம் அடைவானோ அப்படி சந்தோஷம் அடைந்தான். வியாதி உள்ளவனுக்கு மருந்து கிடைத்தது என்றால் எப்படி சந்தோஷம் அடைவானோ அப்படி சந்தோஷம் அடைந்தான். வெப்பத்தினால வியாக்குலம் அடைந்த மனிதனுக்கு குளிர்ச்சியான நிழல் கிடைத்தால் எப்படி சுகபூர்வமாக அனுபவம் செய்வானோ அப்படி அந்த முனிவருடைய உபதேசத்தினால அவனுக்கு மகிழ்ச்சி அடைந்தான். இப்படி அவன் அந்த சாரித்திர சூரி முனிவரின் இந்த தர்மத்தை கேட்டு இந்த பவ சமுத்திரத்திலிருந்து நம்மை வெளியேற்றுவதற்கு ஒரு மருந்து வழி கிடைத்திருக்கிறது என சந்தோஷப்பட்டான். அப்புறம் ஜெயின தர்மமே துக்கத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, துக்கத்தை அழிப்பதற்கு ஜின தர்மமே காரணம் அப்படின்னு சிந்தனை செய்து கொண்டே கபிலன் பிரசன்னமாக அந்த தன்னுடைய வீட்டுக்கு போறான். அந்த இதுக்கு போல அரண்மனைக்கு போல வீட்டுக்கு போறான். அப்புறம் தன்னுடைய பிராமினி தன்னுடைய மனைவியிடம் ராமபுரி பற்றியும் அங்கு நான் ராமபுரி நுழைவதற்கு நமோங்கார மந்திரமும் ஸ்ராவக விரதமும் ஏற்று அங்க போனோம்னா அங்க நிறைய தானம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொன்னால் நான் முனிவரிடம் போனேன். அவரை தரிசனம் செய்து இந்த சமஸ்த எல்லா கதையும் சொல்லி எனக்கு இந்த தர்மம் ரொம்ப பிடிச்சிருக்கிறது உஸ்னேகஹா அப்படின்னு சொன்னான். நான் அந்த முனிவரிடம் தர்மத்தை பற்றியும் அதனுடைய விரிவான விளக்கத்தையும் கேட்டேன். இது போல தர்மத்தின் விளக்கம் இதுவரை நான் கேட்டதில்லை, என் முன்னோர்களும் எனக்கு சொன்னதில்லை அப்படின்னு சொல்றான். ஒரு நாள் அவன் தன்னுடைய மனைவியோடு முனிவருக்கு சமீபத்துல போய் மறுபடியும் அந்த முனிவரிடம் கூட்டின்னு போறான். தன் மனைவியையும் முனிவரிடமிருந்து அந்த உபதேசத்தை கேட்க வைக்கிறான். கணவனா இருந்தா கூட தன்னுடைய மனைவியும் இந்த தர்மத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியையும் கூட்டின்னு போயிட்டு அவர்கிட்டையும் கேட்டு அப்புறம் ஸ்ராவிகா தர்மத்தை விரதத்தை அவங்க ஏற்றுக்கினாங்க. ஸோ பிராமணனா இருந்தா கூட தர்மத்தை கேட்டு அவர்களும் ஸ்ராவிக தர்மத்தை கிரகணம் செய்து கொண்டார்கள். முனிவரும் அவர்களுக்கு நம்பிக்கையான நமோங்கார மந்திரத்தை உபதேசம் செய்தார். அப்புறம் அந்த முனிவரிடம் நமஸ்காரம் செய்து
அவர்கள் வந்து சந்தோஷத்தோடு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ இவன் முதல்ல இவன் தர்மோபதேசம் கேட்டு இவன் வந்து நம்பிக்கை வந்தது. அப்புறம் மனைவியை கூட்டின்னு போய் தர்மோபதேசம் கேட்க வச்சு அப்புறம் ஸ்ராவக ஸ்ராவிக விரதத்தையும் ஏத்துக்குன்னு திரும்பி வந்துட்டாங்க சந்தோஷமா. இப்பொழுது அந்த ஒரு நாள் ஒரு பிராமணன், அந்த பிராமணனும் பிராமினியும், சரி நாம தான் நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறோமே, இந்த நமோங்கார மந்திரம் தான் நம்மளுக்கு வந்துடுது, சரி நம்ம இன்னைக்கு ராமபுரிக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஜனாலயங்களை எல்லாம் பார்க்கலாம், வாங்க உத்கிருஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களே சொல்லியிருக்கிறாங்களே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணனும் பிராமினி ரெண்டு பேரும் ராமபுரின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டுல அந்த யக்ஷனால் அமைக்கப்பட்ட அந்த இதுக்கு போறாங்க, அந்த நகரத்துக்கு போறாங்க. தபி விப்ர அப்னே. அப்பொழுது அவன் என்ன பண்றான், அந்த பிராமணன் தன்னுடைய மகனை தன்னுடைய தோள் பட்டையில் உட்கார வச்சு பிராமணியோட 3 பேரும் போறாங்க. அந்த காலத்துல கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா தோல் மேல குழந்தைய உட்கார வச்சுட்டு போவாங்க. சின்ன குழந்தைய நடக்க முடியாது, தூக்கின்னு போக முடியாது. நம்ம தூரம் போகணும்னா அது தூக்கி இது மேல உட்கார வச்சிருப்பாங்க, கழுத்தாண்ட தோள்பட்டு மேல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு அதை உட்காந்து எங்க தலையை பிடிச்சிக்கும், அப்படியே நடந்து போவாங்க. அப்படியே நடந்து போறான், ராமபுரிக்கு போறான். அந்த மார்க்கத்துல பயங்கரமான ஒரு சர்ப்பம் ஒண்ணு வருது, பெரிய பயங்கரமான சர்ப்பம் வருது. அதையும் என்ன பண்றாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு விஹந்திர, அது பேய் சொல்றாங்கல்ல, விஹந்திரமும் வழியில வந்து அவர்களே வழி மறைக்குது, ஊர் சத்தம் போடுது பேய். ஆனாலும் இவர்கள் நம்ம பயம் இல்லாமல் நமோங்கார மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு அந்த பாம்பையும் கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் சொல்றாங்களே, பேய் விஹந்திர ஜாதி பேய் அங்க ஒண்ணு வழி மறிக்கிறது. அதையும் கடந்து அவங்க மனைவி மகனோட அவன் வந்து அந்த ராமபுரிக்கு போயிடுறான். ராமபுரவில வந்து நமோங்கார மந்திரத்தை உச்சாரம் செய்து அங்க இருக்கக்கூடிய ஜனாலயங்களை எல்லாம் தர்சனம் பண்றான். தர்சனம் பண்றான். அரகந்த பகவானுக்கு பெருமைகளை பக்தி பூர்வமாக நமஸ்காரம் செய்கிறான். ஜெயின அனுயாயி, அங்க இது மாதிரி ஒரு ஜெயின தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர், இவர் பக்திமான அப்படின்னு நினைச்சு அங்க யக்ஷர்களும் என்ன பண்றாங்க, உபசர்க்கம் கஷ்டம் எதுவும் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கொடுக்கல. அந்த தம்பதிகள், பிராமண தம்பதிகள் பகவான் சைத்யாலயத்தை வெளியில தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து ஸ்ரீராமரை தரிசனம் பண்றதுக்காக அவருடைய அரண்மனை நோக்கி போறாங்க. அங்கு மாளிகைக்கு வெளியில லக்ஷ்மணன் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே இவருக்கு அந்த ஞாபகம் வந்து விட்டது, அன்னைக்கு நம்ம வந்து இவனை வெளியில அமிச்சோமே அந்த நம்மளுடைய யாகசாலையில், அவர் தான் இங்க நிற்கிறாரு. அதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம அன்னைக்கு பண்ண துர்விவகாரம் ஞாபகத்துக்கு வருது. சரி என்னடா இது, இங்க வந்து மாட்டிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறான். சரி எப்படியாவது இங்கிருந்து போயிடலாம், ஒழிஞ்சு போயிடலாம். பார்த்தான்னா அவன் தான் போல இந்த ராஜாவா என்னவோ தெரியும், பெரிய ஆள் போலக்குது, நம்ம ஏதாவது பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அங்கிருந்து விசந்தனம் பண்ணிக்கின்னு பசங்களையும் மனைவி அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து சைட்ல ஒழிஞ்சு போலான்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிருந்து இங்கே இருந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து தங்க வச்சுட்டு இவன் வந்து வெளியில ஓடி போயிடணும், நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஏன்னா குழந்தையும் பொண்ணையும் ஒன்றும் விட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்மளுதான் ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சுன்னு பயத்துல அங்கிருந்து புறப்படுறான். ஆனால் லக்ஷ்மணன் வந்து கபிலன் வருவதையும் தூரம் இருந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறான். அவன் தன்னுடைய அண்ணனிடம் சென்று ராமனிடம் சென்று கூறுகிறான், ஏ தேவரே, நம்ம அருண கிராமத்துல இருக்கும்போது அந்த பிராமணன் கபிலன் தன்னுடைய மனைவி குழந்தையோடு இங்கு வந்திருக்கிறான். என்னை பார்த்த உடனே பயத்தினால அவன் மனைவியையும் குழந்தையையும் இங்கே விட்டு விட்டு அவன் ஓடுகிறான் அப்படின்னு சொல்றான். உடனே ராமர் சொல்றாரு, அவனுக்கு அபயதானம் கொடு, அவனை சீக்கிரம் அழைத்து வா, அவனை சேவர்களிடம் சொல்லி அவன் ஓடாம தடுக்குங்க, அவனை கூட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்றாரு. பயத்தினால நடுங்கி கொண்டு கபிலன் ஸ்ரீராமர் அங்கிருந்து ஸ்ரீராமருக்கு சமூக பேட்டு ரக்கர். ஸோ ஆனாலும் போய் அவனை கூட்டின்னு வந்துடுறாங்க. அங்க தற்காலமே அந்த யக்ஷர்கள் தான் அங்க யக்ஷர்களே அங்க வந்து சேவகனா இருக்கிறாங்க. வெளியே சேவகன் வெளியிலும் கிடையாது, யக்ஷர்களே சேவகனாக இருந்துக்கிறாங்க. உடனே போயிட்டு அவனுக்கு பிடிச்சி கூட்டின்னு வந்துடுறாங்க. நீ கவலைப்படாத, ராமர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, வா
அப்படின்னு கூட்டின்னு வந்து ராமரை முன்னாடி நிறுத்துறாங்க. ராமரை பார்த்த உடனே அவனுக்கு உடனே காலடியில வீழ்ந்துடுறான், வணங்குறான். அதுக்கப்புறம் சுதி பண்றான். அப்புறம் சொல்றான் வினயபூர்வகமாக, ஏ தேவனே, எப்படி சாம்பல் பூத்த நெருப்பு நெருப்பு உள்ளே இருந்தாலும் சாம்பல்னாலும் மூடப்பட்டதுனால நெருப்பு தெரிவதில்லையோ, அது போல நீங்கள் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு தெரியாது எனக்கு. நான் பெரிய அஞ்ஞானியாக இருந்தேன். மேல சாம்பல் தான் பார்த்தேன், உள்ள நெருப்பை பார்க்கல. அது மாதிரி உலக விவகாரத்துல நான் உங்களை ஆதரவு சம்மானம் கொடுக்காமல் நான் உங்களை அனுப்பிச்சிட்டேன். அவங்கள திட்டி அனுப்பிச்சிட்டேன். நீங்க தயாலு, நீங்க இப்படி ஒரு மகாபுருஷர், இது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு, அப்படி நான் செய்திருக்க கூடாது அப்படின்னு பச்சாதாபம் படுறான். இப்படி சொன்ன உடனே அந்த தருண அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிச்சான். ராமரும் அவனுக்கு இனிமையான வசனங்களை சொல்றார், சொல்லி அவனுடைய பயத்தை போக்குறார். அந்த பிராமணனுக்கு உடனே குளிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு சொல்றாங்க. அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல உணவு கொடுத்து ராமர் கபிலனுக்கு பகுமூல்யமான வஸ்திர ஆபூஷணங்களை எல்லாம் கொடுத்து அவனை வழி அனுப்பி வைக்கிறார். பரவாயில்ல, எங்க இடத்துக்கு வந்தீங்க, சாப்பிட்டீங்க, குளிக்கு பாட்டி நல்ல உணவு கொடுத்து ஆடை அணிகலன் கொடுத்து அவனுக்கு தேவையான வஸ்திரம் ஆபூஷணம் ரத்தனம் அதெல்லாம் கொடுத்து நீ போயிட்டு கஷ்டப்படாம சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. கபிலுடைய சித்தம் இப்பொழுது கிரகஸ்த நிலையில் இருப்பதற்கு பிடிக்கல. அவன் நினைக்கிறான், இந்த பர சம்பத்தி இருக்கிறது, பர மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது, அதுல என்ன இருக்கிறது அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது பொருள்ல அனுராகம் இல்லை. அவன் ஆசையற்று தர்ம ஆச்சரணையே அவன் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவன் நிரந்தரமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான். நான் இந்த கட்டை கொண்டு வியாபாரம் செய்து வித்து அப்புறம் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய வயிறு ரப்புவதற்காக பல கஷ்டங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ராமருக்கு அனுகம்பாவினால கருணையினால எனக்கு இப்பொழுது தன தானியங்கள் எல்லாமே கொடுத்து சுகமாக நான் இருக்கிறேன். இந்த கிரக ஆசிரமத்துல சூரிய சந்திரனுக்கு சமானமாக 2 பேர் அண்ணன் தம்பிகள், லக்ஷ்மிக்கு சமானமான ஒரு சீதையை நான் எங்க வீடு தேடி வரும்போது நான் அவர்களை அனாதரவு செய்து ஆதரவு கொடுக்காமல் அவர்களை வெளியேற்றினேன். என்னை போல் மூடன் யார் இருக்கிறார்கள்? கடுமையான வசனம் பேசி அவர்களை இங்கு தங்க விடாமல் செய்துவிட்டேன். ஆனால் அவர்கள் என் மீது கருணை வைத்து எனக்கு எவ்வளவு வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி மாதிரி ஆனாலும் அப்படிப்பட்ட மகாபுருஷர்களுக்கு நான் இப்படி இது பண்ணிவிட்டு அவமானம் செய்து விட்டேனே அப்படின்ற துக்கத்துல அவன் இருந்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் அவன் இதையே சிந்தனை பண்ணி இருந்திருந்தான். அதனால நான் இந்த வீட்டை வீட்டுல இருந்து நான் இதுக்கு பிராயச்சித்தமாக வீட்டுல விட்டு தியாகம் செய்து முனி தீட்சை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இதுக்கு பிராயச்சித்தம், இதுதான் நல்லது அப்படின்னு நினைச்சு அவன் அதே சிந்தனையில இருந்தான். அவனுடைய சொல்றான் அவனுடைய மனைவியிடம் மற்றவங்க சொல்லும்போது, நான் இந்த மாதிரி முனியாக போகிறேன், அந்த முனிவரிடம் சென்று கிரகணம் முனி தீட்சை வாங்கி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க வீட்டுல இருக்கிற பரிவார ஜனங்கள் எப்படி நம்ம ஊர்ல இருக்கிறாங்களோ அப்படிதான் அவங்களும் ரொம்ப கவலை அடைகிறார்கள். அவங்க சொல்றாங்க, நீ ஒன்னும் காட்டுக்கு போய் அது மாதிரிலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு தான் இப்ப நல்லா வசதி இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டுல இருந்து கொண்டே தர்மாச்சரணை தர்மத்தை கடைபிடி, நீ ஒன்னும் காட்டுல போய் கஷ்டப்பட வேணாம், நீ உனக்கு என்ன இப்ப செய்யணுமோ நீ வீட்டிலே இருந்துனே பண்ணு அப்படின்னு அவங்களுடைய உற்றார் உறவினர் சொல்றாங்க. ஆனாலும் கபிலன் சொல்றாரு, பரிவார மோகத்தினால நான் இந்த ஜீவன் பரிவார மோகம் காரணமாக இந்த ஜீவன் சம்சாரத்தில் அநேக விதமான துக்கங்களை அனுபவித்திருக்கிறது. வேறு வேறு யோனிகளில் இது சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால்
யதார்த்தமாக இவை அனைத்தும் ஆத்மாவுக்கு நல்லது செய்வதில்லை. இவை எல்லாம் ஆத்மாவிட வேறானது. இந்த சம்சாரத்துல மனுஷ ஜென்மம் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அரிதாக கிடைத்த மனித பிறவியில் ஆத்ம கல்யாணம் செய்து கொள்வதே மிகவும் சிரேஷ்டமானதாகும். நான் இப்படி அடிக்கடி இந்த மனித பிறவி கிடைக்காது. அதனால கிடைத்த மனித பிறவியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கிரகவாசத்திலிருந்து சீக்கிரம் நான் விரக்தி அடைந்து முனியாக வேண்டும். இப்படி பலவிதமாக அவன் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தான் உறவினர்களிடம். ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த கபிலன் துணிஞ்சு போய் தன்னுடைய மகன், மகள், மகன், மனைவி எல்லா பரிவாரத்திலையும் மோகத்தை தியாகம் செய்து வைராகியம் அடைந்து திகம்பர முனி ஆயிட்டார். ஸோ அந்த மகாராயிடம் போய் முனி ஆயிட்டார் அந்த பிராமணர் கபில். இப்படி அந்த சாதுர்மாசம் மழைக்காலம் ஆரம்பிக்கும் போதே அவர் முனி ஆயிட்டாரு. அப்புறம் மழைக்காலம் முடிகிறது. அப்பொழுது மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் ஆரம்பிக்கிறது. ராமரும் லக்ஷ்மணரும் அவ்வளவுதான், மழை காலத்துல தான் போகக்கூடாது. இது மாதிரி சாதுர் மாசம் தாங்குறாங்களே, அது மாதிரி நம்ம தங்கியாச்சு, நான் சாதுர் மாசம் முடிஞ்சது, இனி ஒரே இடத்துல நிற்கோன்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமபுரியை தியாகம் செய்து அங்கிருந்து புறப்பட தயாரானார்கள். அவனுடைய புண்ணியத்தினால யக்ஷர்களுடைய ராஜாவே வந்து அவர்களை சாதுர் மாசத்துல அது நான் மழை காலத்துல ஒரு இடத்துல தங்க வச்சு அவர்களுக்கு எல்லாமே ஏற்பாடு செஞ்சு சேவை செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகா புருஷர், மகா புண்ணியசாலி காமர். அப்பொழுது அவர்கள் அந்த ராமபுரியை விட்டு தியாகம் செய்து புறப்பட தயாரானார்கள். அப்பொழுது அந்த யக்ஷர்களுடைய தலைவன், யக்ஷ அதிபதி வந்து அவன் ராமரை வணங்கி சொல்றாரு, நீங்கள் இங்கு தங்கி இருந்த போது என்னால் ஏதாவது கஷ்டம் வந்திருந்தால் அதை எனக்கு சமா பண்ணுங்கள், மன்னியுங்கள் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த கேட்டு ராமர் சொல்றாரு, ஏ யக்ஷ அதிபதியே, நீ எல்லா வித்தைகளையும் கலைகளையும் நிபுணன். நீங்கள் வந்து யோகியமான எல்லாவற்றையும் அழகாக அமைத்து கொடுத்தீர்கள். உங்களிடம் எப்படி தவறு வர முடியும்? நீங்கள் எங்களுக்கு வந்து சேவை செய்தது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. உங்களுக்கு கஷ்டத்தை நாங்கள் அல்லவா கொடுத்திருக்கிறோம். அதற்காக நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டுமே தவிர உங்களை நாங்கள் எப்படி மன்னிப்பு கேட்கிறீர்களே அப்படின்னு கேட்கிறார். ராமரும் உடைய வினயத்தோட நம்ம, அதாவது பரவாயில்ல யக்ஷனே நம்ம சொல்றாரு, சரிப்பா ஒன்றும் தப்பு கிடையாது, ஏதோ கொஞ்சம் குறையா இருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், நம்மள அந்த ஏப்பா நீ எல்லாம் பண்ணீங்களா, கொஞ்சம் வெந்நீர் தான் கொஞ்சம் சூடு கம்மியா இருந்தது, அல்லது கொஞ்சம் சாப்பாட்டுல தான் கொஞ்சம் இது கம்மியா இருந்துச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது ரெண்டு குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனா அந்த யக்ஷபதி இவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்களை போய் நான் என்னத்த மன்னிக்கிறது, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எங்களை மன்னிக்கணும், எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, 4 மாசம் எங்களை அளவா கவனிச்சிங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அத கேட்டுட்டு ராமருடைய வினயத்தையும் வினயசீலத்தை பிரசன்னத்துமாக இருந்த யக்ஷன் சொல்றாரு, திவ்ய சுயம் அந்த ராமருக்கு திவ்ய ஸ்வயம் பிரபா என்று கூறக்கூடிய ஒரு மாலையை ஸ்ரீராமருக்கு கொடுக்கிறார். ஸ்வயம் பிரபான்ற மாலை. அது வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரகாசமானது மாலை ஒண்ணு கொடுக்குறாரு கழுத்துல போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப அப்படியே ஜொலிக்கக்கூடிய குண்டலம் காதல போடுறாங்க, அதை லக்ஷ்மணனுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க, லக்ஷ்மணன் காதலுக்கு. அதுக்கப்புறம் சூடாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபூஷணத்தை சீதைக்கும் கொடுத்து அந்த யக்ஷன் வந்து அவர்களை வழி அனுப்புறான். ஏகு தேவோ புனீத வீணாபி பிரதான். ஸோ ஒரு வீணையையும், அதாவது தேவர்களால வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல வீணையையும் அவர்களுக்கு பரிசாக அந்த யக்ஷன் கொடுக்கிறான். 3 பேரும் யக்ஷனுடைய உபகாரத்தை ஏற்றுக்கொண்டு பிரசன்னத்தோடு அங்கிருந்து புறப்படுகிறார்கள். ஸோ ராமபுரியிலிருந்து ராமர் அங்கிருந்து விகாரம் செய்து
யக்ஷனுடைய ராமபுரியை விட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த யக்ஷன் என்ன பண்றாரு, இனி ராமர் தங்கத்துக்காக ஏற்பாடு பண்ண அந்த அரண் அந்த நகரத்தை மறுபடியும் அப்படியே சுருக்கி மறுபடியும் காடு வந்துடுது. அந்த இது நகரம் காலி ஆகி போயிடுச்சு. ஸோ அப்படி யக்ஷர்கள் தன்னுடைய வித்தைகள் காரணம், அந்த விக்ரியா காரணமாக அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்க போயிட்ட உடனே அந்த நகரம் மறுபடியும் காடு மாதிரி ஆயிடுது. அங்க எங்க எல்லா இடமும் காடாயிடுது. ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் வனத்தை அந்த காட்டை தாண்டி சூரிய அஸ்தமனிக்கும் முன்பு விஜயபுரம் அப்படின்ற ஒரு பெயருடைய ஒரு கிராமத்தினுடைய உத்தியாவனத்துல தங்குறாங்க. விஜயபுரி அப்படின்னு அங்க தங்கிட்டாங்க. லக்ஷ்மண் அவர்களுக்கு ஒரு அந்த தங்கும் போது படுக்கிறதுக்கு ஒரு இலைகளை எல்லாம் கொண்டு வந்து இலைகளை மூலமாக ஒரு பெட்டு போடுறார். ஸோ நல்லா தச்சு கிச்சு பாயெல்லாம் எடுத்து கிடையாது. அங்க இருக்கிற என்ன இலை இருக்குதோ அந்த இலையை அங்க இருக்கிற கொஞ்சம் தச்சு கீழே தரையில போறதுக்கு பதில் அந்த பாய் மாதிரி ஒண்ணு போட்டு அவர்கள் அண்ணனுக்கும் அவங்க அண்ணிக்கும் ஒரே படுக்கையை ஏற்பாடு பண்றாரு. பண்ணிட்டு இங்க ஓய்வு எடுங்கன்னு சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மண் சீதையை அங்க தங்க விட்டுட்டு இவர் கொஞ்சம் வெளியில போயிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா ஆபத்து வரக்கூடாது, சுரட்ச பாதுகாப்பு நிமித்தமாக அங்க போய் உக்காந்துங்கிறார் வெளியில. சோ அந்த விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அது நகரம் மாதிரி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன ஒரு நகரம் அது. அந்த விஜயபுரத்துடைய அரசன் பெயர் ராஜா பிருத்விதர். ஸோ அந்த விஜயபுரத்தினுடைய ராஜா பிருத்விதர், அவனுடைய ராணியின் பெயர் இந்திராவதி. இந்திராவதி அவர்களுக்கு வனமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான குணவதி பெண் இருக்கிறார். அந்த வனமாலா சின்ன நிலையிலிருந்து, அதாவது பால்ய அவஸ்தையிலிருந்து லக்ஷ்மணை பற்றியும் அவனுடைய அழகு, அவனுடைய சாமர்த்தியம், பராக்கிரமம் பற்றியும் பலரால சொல்ல கேட்டிருக்கிறான். ஸோ கேட்டிருக்கும் போது அதை பேர் சொல்லிக்கிறாங்க, பெரிய பிரசித்தமான தசரதனுடைய பையன் இவன் ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப பராக்கிரமசாலி, ஒரு இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு கேட்டு அவனுடைய அழகு, குணங்கள், அவனுடைய பராக்கிரமம், அதாவது காரியத்தை செய்து முடிகிற சக்தி எல்லாத்துலேயுமே அவர்கள் சொல்ல கேட்டு நிரந்தரம் அந்த லக்ஷ்மணனையே அவர் சிந்தனையில தியானம் செய்யறாருன்னா எப்பயுமே நினைச்சுட்டு இருக்கிறான். சோ ராஜா பிருத்திவிதர் இப்பொழுது தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள் வனமாலாவுக்கு விவாகம் செய்வதற்காக கேட்கும்போது லக்ஷ்மணன் தான் பொருத்தமானன்னு சொல்றாங்க. சரி, லக்ஷ்மணனுக்கு தன் பெண்ணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவரு அங்க அயோத்தியாவுக்கு தூதுவரை அனுப்பும்போது அப்பதான் தெரிகிறது, பிருத்விதருக்கு தெரிய வந்தது, ராஜா, அந்த நாட்டு ராஜா தசரதன் முனியாகி தீட்சை எடுத்து விட்டார். அதாவது ராமருடைய அப்பா தீட்சை எடுத்துட்டார், முனி ஆயிட்டார். கைகேயினுக்கு வரம் கேட்டு அதற்காக அயோத்தியா ராஜ்யத்தை அதிகாரியாக பரதனை அமர்த்துகிறாள். அப்பொழுது ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் தன்னுடைய நகரத்தை அயோத்தியாவை விட்டு தியாகம் செய்து வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். அதனால லக்ஷ்மணன் இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று தெரியவில்லை அப்படின்னு செய்தி வருது. அப்பொழுது வனமாலையை என்ன பண்றது, எப்படி திருமணம் செய்வது வனமாலைக்கு அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கிறாரு, கவலையில் இருக்கிறாரு. உடனே சரி, வனமாலைக்கு ஒன்னும் நீ லக்ஷ்மணன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சு இந்திர நகரத்து வேற ஒரு நகரம் இருக்கிறது, இந்திர நகரம்னு, அங்கர ராஜகுமார் பாலமித்ர அவனோட திருமணம் செய்து வைக்க இவரு நின்று முடிவு பண்ணார். சரி, அவன் தான் கிடைக்கல போற, அவன் இல்லைன்னா இன்னொருத்தர், லக்ஷ்மணன் இல்லைன்னா பாலமித்ரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய மகள் வனமாலாவை அப்படின்னு நிச்சயம் பண்ணாரு இவரு. இந்த விஷயம் வனமாலைக்கு தெரியுது. இது மாதிரி தந்தை இன்னொரு இடத்துக்கு தன்னை திருமணம் செய்து கொடுக்க முடிவு பண்ணி விட்டார்னு இதை செய்தி கேட்டு வனமாலை ரொம்பவும் அதிகமான துக்கம் அடைகிறாள். அவள் லக்ஷ்மணனை அன்றி வேறு ஒருவனையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை.
அது மாதிரி அந்த காலம் சரி அவங்க கல்யாணம் பண்ணினா லக்ஷ்மணனோட இல்லைன்னா நம்மளுக்கு திருமணம் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் தந்தையிடம் எப்படி சொல்வது? ஆனா சொல்ல முடியாது. அதனால வேற எதுவும் உபாயமும் கிடையாது. அப்பா கிட்ட சொல்லி நானும் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றா, நம்ம இருக்கிறதை விட நம்ம ஆத்மகாதம் அதாவது சூசைட் பண்ணிக்கிறது தான் நல்லது, தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அது மாதிரி அடுத்த நாள் என்ன சொல்றாங்க, இது மாதிரி தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் நான் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு எனவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவர் காலையில சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு நான் ஜலம் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறேன் உபவாசம்ட்டா. சரி சாயந்தரம் ஆச்சு, நான் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கிறது, நான் வனக்கிரடைக்கு அந்த கொஞ்சம் உத்தியாவனம் பக்கம் போயிட்டு காட்டு பக்கம் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி அப்பா சரி பொண்ணுப்பா இன்னைக்கு உபவாசம் ஏதோ இருக்கிறாளே, சரி கொஞ்ச நேரம் காற்றாடி வரட்டும், குளிர்ச்சியான காற்றுல இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு ஒரு ரதத்துல பெண்ணை உட்கார வச்சுட்டு அவனுக்கு பாதுகாப்பாக சில பேர்களையும் சில வேலைக்கார பெண்களையும் கூட அனுப்புறாங்க, பாடிகார்டு காவலர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போயிட்டு நான் இன்னைக்கு நகரத்துக்கு வெளியில தங்கிட்டு நாளைக்கு வந்துடுறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உபவாசத்துக்கு நான் அரண்மனை விட கொஞ்சம் காட்டுல போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாத அப்படின்னு நினைச்சு அமுச்சு விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரதத்துல உட்காந்து கொண்டு தாசியோட அங்கரட்சகர்களோட அவர் அந்த காட்டு பக்கம் உத்தியாவனத்துக்கு போறாங்க. காட்டு அந்த ஊரை ஒட்டிய ஒரு காடு இருக்கிறது, அங்க பேர் உத்தியாவனம் இருக்கிறது, அங்க போறாங்க. உடனே அங்கிற சேவகர்கள் அங்க தங்கறதுக்கு ஒரு கூடாரம் அமைக்கிறாங்க. அது எல்லாமே அங்கிட்ட இருக்கும். திடீர்னு அங்க எடுத்துன்னு போவாங்க. திடீர்னு தங்கணும்னா யாத்திரை பண்ணும்போது தங்கறதுக்காக கூடாரம், இந்த காலத்துல இதுல ரெடிமேடு, அது மாதிரி அங்கேயும் கூடாரம் அமைக்கிறாங்க. கூடாரத்துல அவளுக்கு ஒரு படுக்கை எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. படுத்து கொடுத்துட்டு நாலு பக்கமும் காவலர்கள், இரவு யாரும் விலங்குகள் யாரும் வரக்கூடாது, ராணியை அந்த தன்னுடைய குமாரியை இளவரசியை பாதுகாக்கிறதுக்காக இப்படி அப்படி அப்படி நடமாடுறாங்க, காவல் காக்குறாங்க, சுத்தினே இருப்பாங்க. சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, குறுக்கை நெடுக்கி நடந்துனே இருப்பாங்க. அதுக்கு பேர் பேக்ரா சொல்லுவாங்க. ஸோ நாலு பக்கமும் லெஃப்ட்ல இடதுக்கு வலது பக்கம் இந்த இடது பக்கம் நடந்துனே இருப்பாங்க. ஸோ என்னன்னா பாதுகாக்கிறாங்க. அப்படி ராஜகுமாரி உள்ள இருக்கிறாங்க, அவங்களுடைய தோழிகள்லாம் இருக்கிறாங்க, தோழி தாசிகள்லாம் இருக்கிறாங்க. வெளியில அந்த இவர்கள் சேவர்கள் சுத்தி சுத்தி வந்துங்கிறாங்க. ராஜகுமாரியும் அப்படியே படுத்துனுங்கிறா. எப்படியாவது எப்படி சூசைட் பண்ணிக்கலாம், எப்படி அவ சிந்தனை பண்ணுங்கிறா, எப்படி தற்கொலை செய்து கொள்வது. ஆனா இவங்க காவல்காரங்க இருக்கிறாங்க, கூட தாசிகள் இருக்கிறாங்களே, இவங்களை விட்டுட்டு எப்படி போய் தற்கொலை செய்து கொள்வது அப்படின்னு யோசனை பண்ணின்னு இருக்கிறா. அதனால அவளுக்கு தூக்கமே வரலை. நடுராத்திரி ஆகிட்டு. இந்த நடுராத்திரியில சீதளமான காற்று, நல்ல சில்லுன்னு காத்து வேற வருது. அதை கேட்டுட்டு அந்த காவல்காரர்கள்லாம் அப்படியே உக்காடுறாங்களா, கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுறாங்க. கூட வந்த இவங்களும் பாத்தீங்கன்னா இவர் ராணி பாத்திரான்னு சொல்லிட்டு குமாரி ராஜகுமாரி பாத்திரான்னு கூட வந்த தாசிகளும் அப்படியே படுத்துன்னு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நடுராத்திரி ஆயிடுது, பாக்குறாங்க எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வனமாலா அந்த குடிசையை விட்டு குடியில விட்டுட்டு வெளியில வரா. சரி வெளியில வந்துட்டான். அந்த தூரமா சரி அவள் உங்க ஒரு ஆலமரம் இருக்கு, பெரிய ஒரு ஆலமரத்தை பாக்குறாங்க. சரி அந்த ஆலமரத்துல கிட்ட போய் தான் தூக்கு போட்டு கொண்டு இறக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த வட விருட்சத்துக்கு கீழே, அந்த ஆலமரத்தின் கீழே போய் நிற்கிறா. அப்பொழுது அந்த மரத்துக்கு அடியில தான், அந்த மரத்துக்கு அருகாமையில தான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் தங்கி இருக்கிறார்கள். சரி அவரு ராமரும் சீதையும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய தம்பி லக்ஷ்மணன் அங்கு அவங்களை, அதாவது தூங்கலை, இவர் பாதுகாப்பாக அங்க காவல் காத்து கொண்டிருக்கிறார். ஏதாவது ஏன்னா விலங்கு வரும், சிங்கம் புலி ஏதாவது ஒண்ணு திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது, காடு தானே. இவருடைய வேலை அண்ணனை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவரு விழிப்பா இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு ஸ்மெல் வருது.
அது திடீர்னு ஒரு நறுமணம் வருகிறது, எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அந்த பக்கம் பாக்குறாரு. சரி, ஆச்சரியம் ஆயிடுந்த ராத்திரியில இப்படி திடீர்னு ஒரு நறுமணம் எங்கிருந்து வருகிறது, சுகந்தமான வருது சொல்லிட்டு அந்த அங்கிருந்து அதை நோக்கி போறார். அந்த பக்கம் போறாரு. அங்கதான் அங்க பாக்குறாரு ஒரு பெண்ணு, ஒரு சந்திரனுக்கு சமான பிரகாசமான ஒரு பெண் அங்க இருக்கிறாள். ஸோ அவளுடைய, அதாவது அவள் போட்டுக்கிற சென்ட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் அந்த வாசனை வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த காலத்துலலாம் ராணிகள் குமாரிகள் நிறைய வாசனை திரவியம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பொழுது, எண்ணெய் வாசனை திரவியம் அங்கிருந்து தான் அந்த பெண் உடலில் இருந்து தான் வருகிறது அப்படின்னு அவரு பாக்குறாரு. வனமாலை பார்த்த உடனே என்னதுக்காக இந்த பெண் தனியாக இங்க வந்திருக்கிறாரே, அவ்வளவு உடல்ல இருந்து இவ்வளவு நறுமணம் வீசிக்கொண்டு இருக்கிறது, என்ன எதுக்காக இங்க வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அங்க ஒரு மரத்துல ஒளிஞ்சின்னு பாக்குறாரு. ஸோ மரத்துல ஒளிஞ்சின்னு பாக்குறாரு. வனமாலை என்ன பண்றா, அந்த மரத்தின் அடியில போய் நின்று தன்னுடைய புடவை இருக்கிறது, அந்த புடவையை மேல அந்த மரத்துல போட்டு கட்டுறா. இன்னொரு முனையை தன்னுடைய கழுத்துல போய் கட்டு போறா. கட்டு போயிட்டு அப்பொழுது, அதாவது தற்கொலை எல்லாம் ரெடி பண்ணிட்டா. அப்பொழுது அந்த மரத்துல இருக்கிற மரத்துக்கிட்ட சொல்றாரு, அந்த பேசுறா, அதாவது சத்தமா சொல்றா, இந்த மரத்தின் கீழே, இந்த மரத்துக்கு அதிபதியான தேவன். ஏன்னா ஒவ்வொரு நம்ம சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கும் போது ஒவ்வொரு மரத்துலாம் எல்லாம் அது மாதிரி இடத்துலயும் இது மாதிரி யக்ஷர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அதனால ஒரு மலை மேல, அதுக்கப்புறம் காட்டுல, கிராமத்துல, மலை இதுல எல்லா இடத்துலயுமே எங்க யக்ஷர்கள் இது மாதிரி கீழ்முத்தேவர்கள் சொல்றாங்க, அவங்க இருப்பாங்க. அதனால அவன் என்ன சொல்றாரு, இந்த மரத்துல யாராவது வாசம் செய்யக்கூடிய தேவன், அதிபதி தேவனாக இருந்தாலும் நான் சொல்வதை கொஞ்சம் கேள். என்னுடைய இதயத்தை திருடி கொண்ட லக்ஷ்மணன் ஒரு சமயம் இந்த இடத்துக்கு வர முடியும். அவர் வந்தார் என்றால் அவரிடம் சொல்லிவிடுங்கள், உன்னை நினைத்து கொண்டே உன்னுடைய பிரிவு தாங்க முடியாமல் வனமாலை என்னும் சொல்லக்கூடிய இந்த நகரத்தினுடைய இளவரசி இங்கே தூக்கில் தொங்கிவிட்டால் அப்படின்ற செய்தியை மட்டும் பை சான்ஸ் இங்க லக்ஷ்மணன் வந்தால் அவரிடம் சொல்லிவிடு. உன்னுடைய வனமாலா இந்த பிறவியில் உன்னை மணக்கவில்லை, உனக்கு மனைவியாகவில்லை, ஆனால் அடுத்த பிறவியிலாவது அவள் கண்டிப்பாக உனக்கு மனைவியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, பெரிய ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அங்கிருந்து அந்த தூக்குல இருந்து குதிக்கிறதுக்கு தயாராயிட்டான். அந்த மரத்துல இருந்து கரையில இருந்து குதிக்கிறதுக்கு தயாராயிட்டா. உடனே அங்கிருந்து லக்ஷ்மணன் இது எல்லாத்தையுமே பார்த்துங்கிறாரு, கேட்டுங்கிறாரு. நேராக ஓடி சென்றாரு. அவர் குதிக்கும், அதாவது அந்த கழுத்துல மாடினா அங்கிருந்து மேத்த குதிச்சானா டக்குன்னு இறுகிடும் கழுத்து. உடனே ஓடி போய் அவளை தூக்கி அவள் கழுத்தில் இருந்த அந்த சுருக்கை கழட்டி விட்டுறார். அப்ப அவர் சொல்றா, என்னுடைய கைகள் எந்த கழுத்தை தவழ வேண்டுமோ அந்த கழுத்தில் நீ எதற்காக இந்த தூக்கை போட்டு கொண்டாய்? நான் தான் லக்ஷ்மணன், நான் தான் உண்மையிலே லக்ஷ்மணன். நீ இப்படி செய்வது எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீ வேணாலும் என்னை பரீட்சை பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப லக்ஷ்மணனே வந்துட்டாரு. அதெல்லாம் நம்ப மாட்டான் அந்த பெண்ணு. அவ என்ன பண்றா, லக்ஷ்மண் திடீர்னு எங்க வந்தாரு, காட்டுல நம்ம தூக்கு போடும் போது லக்ஷ்மண் எப்படி வந்திருப்பாரு, இங்க எதுக்காக வந்தாரா லக்ஷ்மணனா அல்லது வேற ஆளா அப்படின்னு அவன் நினைக்கிறா. உடனே லக்ஷ்மண் கிட்ட சொல்றாரு, என்னை வேணா பரீட்சை பண்ணிப்பார், நான் தான் லக்ஷ்மணன் அப்படின்றாரு. அவ என்ன நினைக்கிறா, என்னுடைய இந்த பேச்சை கேட்டு கருணை காரணமாக இந்த அந்த விருட்சம், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவன் கருணை வைத்து லக்ஷ்மணனை கொண்டு இங்க சேர்த்து விட்டதா, அல்லது இதவன் விக்ரியா உண்மையிலே
இவன் வந்து லக்ஷ்மணன் போல ஒரு உருவமா, தேவனால் செய்யப்பட்ட உருவமா, அல்லது தேவனே லக்ஷ்மணன் போல வந்து என்னை காப்பாத்துக்கிறானா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியவில்லை, நின்று கொண்டிருக்கிறான். உண்மையில் லக்ஷ்மணன் தானா, நான் கேட்ட லக்ஷ்மணன் எப்படி வந்துட்டான், அதுங்காட்டியும் இது லக்ஷ்மணன் தேவன் கொண்டு வந்து கொடுத்தானா, இல்ல தேவனே லக்ஷ்மணன் ஆகி நிக்கிறானா என்னை காப்பாத்தணுன்றதுக்காக அப்படின்னு அவ புரியாம நிக்கிறா. அதுங்காட்டியும் அவளுக்கு ஒன்றும் பேசாமலே நிற்கிறான். இதை காட்டில அங்க வந்து ஸ்ரீராமர் திடீர்னு பாக்குறாரு, நித்ரை அவருக்கு தெரிஞ்சு போகுது. அப்ப பார்த்தா அங்க லக்ஷ்மணனே காணும். அக்கம் ஏந்து பாக்குறா, எங்க போயிட்டான் லக்ஷ்மணன், காணுமே, தம்பியை காணுமேன்னு அவருக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. எங்கேயுமே போக மாட்டான்னு எங்க தூரமாக வெளில வந்து பாக்குறான், சுத்தி பாக்குறான், காணவே காணும். சீதையிடம் எழுப்பி சொல்றார், ஏ தேவி, உங்க லக்ஷ்மணன் எங்கேயே காணாமல் போய்விட்டானே, எங்கே போய்விட்டார் தெரியவில்லையே அப்படின்றாரு. அப்ப சீதை சொல்றாங்க, அவர் எங்கும் சென்றிருக்க மாட்டார், உச்சமான நல்ல உயர்ந்த குரலில் கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றான். உடனே ராமர் வந்து உயர்ந்த ரொம்ப உச்ச ஸ்வரத்துல கூப்பிடுறாரு, ஹே லக்ஷ்மண், எங்கே போய்விட்டாய், இந்த இருட்டான நேரத்தில் சீக்கிரம் என் அருகில் வா, இந்த காட்டில் எங்கே போய்விட்டாய், சீக்கிரம் வா என் அருகில் அப்படின்னு சொல்றாரு. அதுங்காட்டியும் அப்போதான் இவ கம்முன்னு பேசாம இவளுங்க என்ன பரீட்சை பண்றத எப்படி பரீட்சை பண்ண முடியும், லக்ஷ்மண் தானா என்னன்னு சொல்லிட்டு அவ கம்முன்னு இருக்கும்போது அங்கிருந்து குரல் வருகிறது, லக்ஷ்மணனே சீக்கிரம் வா இங்க அப்படின்னு சொல்லுவொன்னே இது வந்து உண்மையிலேயே லக்ஷ்மணன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சோ லக்ஷ்மணனும் அங்கிருந்து குரல் கொடுக்கிறாரு மரத்தடியிலிருந்து, அங்க தோ வந்து விடுகிறேன் சகோதரரே, தோ சீக்கிரமாக உங்களிடத்துல வருகிறேன் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. அப்பொழுது என்னுடைய அண்ணன் கூப்பிடுகிறார், நான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வனமாலாவுக்கு புரிஞ்சு போகுது, ராமரும் இங்கதான் இருக்கிறாரு, தம்பி லக்ஷ்மணர் தான் இவரு. ஏன்னா 2 பேருமே காணாம போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க, போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அவங்க இங்கதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவள் வந்து உடனே அங்க அந்த லக்ஷ்மணனோடு ராமர் இருக்கும் இடத்துக்கு வராங்க. அங்க வந்த உடனே சீதையையும் வனமாலை பார்க்கிறாள். பார்த்த உடனே அந்த சீதைய சொல்றாரு, ஏ குமாரி, நீ சந்திரமா போல் அழகான நீ இங்கே எங்கு வந்தாய், நீ திடீரென்று சந்திரன், அங்கொரு சந்திரன் இருக்கிறது, இங்கொரு சந்திரன் இருக்கிறது, சந்திரமுகியாக இருக்கிறாய், நீ யாரு, நீ எப்பொழுது இங்கு எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் அப்படின்னு சீதை தான் கேட்கிறார், ராமர் கேட்கிறார். அதை கேட்டுவிட்டு வனமாலை லஜ்ஜையோடு சொல்றாங்க, அந்த சீதையுடைய காலை தொட்டு வணங்குறா, அவள் அருகில் உக்காடுறா. அப்பொழுது அமைதியாக இருக்கிறாள். அப்பொழுது ஸ்ரீராமரும் கேள்வி கேட்கிறாரு, ஏ ராஜகுமாரி, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாய், நீ ராஜகுமாரியா, நீ யாரு, நீ எங்கிருந்து வந்தாய், உன்னுடைய பரிச்சயம் செய் அப்படின்னு சொல்றாரு ராமரும். உடனே அந்த ராஜகுமாரி வனமாலை எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்கிறார். சோ இது மாதிரி எனக்கு இந்த நாட்டின் இந்த நகரத்தினுடைய ராஜகுமாரி, நான் லக்ஷ்மணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து இருந்தேன். நான் என்னுடைய தந்தை வந்து வேறொருவனிடம் திருமணம் செய்து கேட்டா லக்ஷ்மணன் நகரத்தை விட்டு காலி ஆயிட்டாரு, எங்க போயிட்டாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வனமாலை தூங்கி கொண்டிருந்த அந்த அரை இடத்துல வந்து தூக்கம் தெளிஞ்சு அந்த இவங்கெல்லாம் பாக்குறாங்க, உள்ளகிற தாசிகள், எங்க படுத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்த இந்த நம்முடைய ராஜகுமாரி எங்கேயே சென்று விட்டாள் அப்படின்னு கபராட்ட வருது. உடனே வெளில வந்து பாக்குறான், தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ரக்ஷகன் எழுப்புறாங்க, யோ என்னையா தூங்கி கொண்டு இருக்கிறீங்க, எங்க போயிட்டாங்க நம்மளோட ராஜகுமாரியே காணுமே, என்ன தூங்குறீங்க, என்ன கவனம்னா காவல் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர மிரட்டுறாங்க. உடனே அவங்க ரக்ஷகனை பண்றவங்க எல்லாருமே தபோதிகுன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் ஓடுறாங்க. ஐயோ எங்களுடைய ராஜா கிட்ட என்ன பதில் சொல்றது, ராஜகுமாரி எங்கேயும் சென்று விட்டார், சிங்கம் தூக்கின்னு போயிடுச்சா, அப்படி தூக்கின்னு போயிடுச்சா, இல்லை எங்க போயிட்டாங்க அப்படின்னு அந்த இவர்களும் அங்கே இங்கு ஓடுறாங்க. அதுல ஒருத்தர் 2 பேரு ராமச்சந்திரன் கிட்டே, அது அவங்க ராமச்சந்திரன் இருக்கிறாரு, அங்க ஓடியாடுறாங்க. அங்க பார்த்தா குரல் கேக்குது, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்கன்னா
அங்கு வனமாலை சீதையுடன் அருகில் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருப்பதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு சந்தோஷம் ஆச்சு. அப்பா கடிச்சிட்டாங்க, நம்ம ராஜகுமாரி கடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த ரக்ஷகணங்கள், அந்த ஸ்ரீராமர், லக்ஷ்மண், சீதை, இதெல்லாம் இவங்க சீதை அப்படின்றத எல்லாத்தையும் பேசத்துல தெரிஞ்சுக்கின்னு உடனே போய் நான் தன்னுடைய சுவாமி கிட்ட சொல்றாங்க, ஏ சுவாமி நாத், நம்மளுடைய ஏதாவது நம்மளுடைய நிலத்துல விதை போடாமலேயே விளைச்சல் வந்து விட்டது. உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள் இருக்கிறாரே வனமாலை, யாருக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்களோ அதே லக்ஷ்மணனே இப்பொழுது நம் இங்கே வந்து விட்டார். அவரும் அவருடைய ராமர், சீதை, 3 பேருமே இங்கே நம்முடைய நகரத்தின் அருகிலேயே இருக்கிறார்கள். ராஜகுமாரி வனமாலையும் அங்கேதான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சமீபமாக சீதையும் வந்திருக்கிறார். உடனே தனது ரக்ஷர்களை பாதுகாவலர்களுடைய சொல் கேட்டு, ரொம்ப சுப சமாச்சாரத்தை கேட்டு அந்த ராஜா பிருத்திவிதர் தன்னுடைய ரொம்பவும் சந்தோஷப்பட்டு காலையில் எழுந்தவுடன் சூரிய உதயம் ஆயிடுத்து, மந்திரி கணங்களை கூப்பிடுறாரு. சீக்கிரம் மந்திரிகளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு பரிவாரத்தோட அந்த மேலதாளங்களோட இசையோட அந்த உத்தியாபனத்தை நோக்கி மேலதாளத்தோட போறாங்க. எங்கே ஸ்ரீராமர், லக்ஷ்மண், சீதை இருக்கிறார்களோ அங்கே அடைந்தார்கள். ராஜா ரதத்துல போறாரு. ரதத்துல இருந்து இறங்கி ரொம்ப சந்தோஷத்தோட ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதையை பார்த்து தன்னுடைய மகளையும் பார்க்கிறாரு. அனைவரையும் அந்த ரதத்துல ஏறி உட்கார வச்சு ரொம்ப இதோட இசையோட ஆர்ப்பாட்டத்தோட அவர்கள் நகரத்துல பிரவேசம் பண்றாங்க. பண்ணிட்டு அவர்களுக்கு விருந்தாளிகளாக வந்த அவர்களுக்கு ஆதரவு சத்காரம் எல்லாமே பண்றாங்க. அவர்களுக்கு மாளிகை கொடுத்து தங்க வைக்கிறாங்க. நகருக்கு சுசஜித் பிருத்திவிரகனே அந்த நகரத்தை அலங்காரம் செய்து நமது நகரத்திற்கு ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சீதை இருக்கிறார்கள் அப்படின்ற சந்தோஷமான செய்தியை உற்சவம் கொண்டாடுறாரு. தன்னுக்கு மருமகனாக வரப்போறாரு. வந்துட்டாங்க. அதனால அந்த நகரவாசிகளும் லக்ஷ்மணனுடைய அழகு, சௌந்தரியம் எல்லாவற்றையும் பார்த்து பரவாயில்லை, நம்மளுடைய வனமாலாவுக்கு யோகியமான வரன் இவர் அப்படின்னு நினைச்சு எல்லாருக்குமே சந்தோஷம் வருது. அப்பொழுது அந்த ராமர், லக்ஷ்மணர், சீதை அங்கேயே அதிதிகள்னா விருந்தாளிகளாக அங்கேயே தங்க வைக்கிறாங்க. இங்கேயே தங்கணும், நீங்க போகக்கூடாது, இருங்க தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாங்க. அவர்களும் தனியான அரண்மனை கொடுத்து தங்க வைக்கிறாங்க. அது முடிஞ்சது. 18வது அதிகாரம். 19வது அதிகாரம். எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுடைய புண்ணிய உதயத்தினால எல்லா வசதிகளும் தானாகவே கிடைக்கிறது. இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோடு தான் புறப்பட்டாங்க வீட்டுல இருந்து. ஆனா எங்க போறாங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யக்ஷ தேவனே ஒரு நகரம் மறிச்சு 4 மாசம் தங்க வைக்கிறான். இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் சரி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய லட்சணம் பண்றாங்க. எந்த நாட்டு ராஜாக்கள்லாம் கூட இவர்களுக்கு சேவகன் ஆயிடுறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புண்ணிய உதயம் இருக்கும்போது எல்லாமே நடக்கிறது. அதனால்தான் உங்க மகாபுருஷர் சொல்றாங்க. ஏன் மகாபுருஷர்கள்னா எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும்போது கூட புண்ணியத்தினுடைய பலனை மக்களுக்கு உணர்த்தியவர்கள். புண்ணியத்தினால எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கிறது என்று உணர்த்திய மகாபுருஷர்கள். அப்படிதான் மகாபுருஷர்கள் நிறைய இருக்குது. இப்ப 24 தீர்த்தங்கராக இருக்கட்டும், அப்புறம் 12 சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், 9 நாராயணன், 9 பிரதிநாராயணன், அப்புறம் 9 பலதேவர்கள் சொல்றாங்களா, 63 சலகா புருஷர்கள் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா புண்ணியத்தினுடைய பலன் எப்படி இருக்கிறது. எல்லாமே புண்ணியசாலிகள் தான். அதாவது அவ்வளோ பெரிய புண்ணியத்தில அவர்கள் போன இதுல அவ்வளோ தவம் செய்து புண்ணியத்தை ஈட்டி இருக்கிறார்கள். அந்த புண்ணியத்தினால ஒருத்தர் பிறக்கும் போதே, தீர்த்தங்கர் பிறக்கும் போதே அவருக்கு எவ்வளவு பெரிய உற்சவம் நடக்கிறது உலகத்துல. அவர் கர்ப்பத்துல வரத்துக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு ரத்தன மழை பொறுகிறது, 5 கல்யாணம் நடக்கிறது, தேவேந்திரர்கள்லாம் அவருக்கு உற்சவம் பண்ணாடுறாங்க.
ஸோ என்னது அது புண்ணியத்தினுடைய பிரபாவம். அதே போல சக்கரவர்த்திகள், ஸோ 12 சக்கரவர்த்திகளும் பார்த்தீங்கன்னா 6 கண்டத்தையும் ஆள்றாங்க. ஸோ அவங்க என்ன நம்மளுக்கு சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கையில படிக்கும்போது புண்ணியத்தினுடைய பிரபாவத்தை அங்க பார்க்கலாம். ஸோ 12 சக்கரவர்த்திகளும் எப்படி வாழ்ந்தார்கள்னு. அதே மாதிரியே 9 நாராயணனும் 10 பலதேவருடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியன்னா, ஸோ அவர்களுக்கு பூர்வத்துல பண்ண பாபகர்மம் காரணமாக கஷ்டம் வரும்போது கூட அவருடைய புண்ணியம், போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அவர்களை எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்துது, வாழ்க்கையில அவங்க எப்படி உயர்வு நிலைக்கு போனாங்க சொல்லுது. சாமானியமா இந்த இவங்க முத்திரிகண்டாதிபதி ஆயிட்டாரு. ஸோ லக்ஷ்மணன் பார்த்தீங்கன்னா சாமானியமா இருந்தார், தனியாளா போயிட்டு தனி பேர் 2 பேர் போனாங்க. ஆனா அங்க போய் பெரிய திரிகண்டாதி ராவணனை வென்று அவங்க வந்து திரிகண்டாதிபதி ஆயிட்டார், 3 கண்டத்துக்கு அதிபதி ஆயிட்டார். ஒண்ணுமே இல்லாம அப்படியே தனிப்பட்ட ஆளா போய் ஜெயிச்சாங்க. ஸோ எதுக்கு காரணம்னா புண்ணியத்தினுடைய பிரபாவம். ஸோ புண்ணியத்தினுடைய அந்த விளைவுகளை நம்ம இந்த கதைகள் மூலமா படிக்கிறோம். அதனாலதான் மகாபுருஷர்களை நம்ம வந்து ஸ்மரணம் செய்யும் பொழுது அது மாதிரி மோட்சம் போனவர்கள், அது 24 தீர்த்தங்கரர்கள், அது மாதிரி மோட்சம் போன பலதேவர்கள், அவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பகவான் சித்த பகவான் ஆயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை தியானம், அது மாதிரி பூஜை தியானம் பண்ணும்போது நம்மளுடைய பாபகர்மமும் சயமாகிறது, புண்ணிய விருத்தி ஆகிறது. அதனாலதான் பிரதமான யோகத்துல 63 வரலாறு புருஷர்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம படிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அது நம்ம வித்யாதிஷ்டிகள் எழுதின கதையெல்லாம் படிச்சுட்டு அதுதான் உண்மைன்னு நினைச்சு நம்ம இதெல்லாம் நம்ம கடவுள் அவரு இதை போய் சாமியை செலவிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க நம்மளுடைய பகவானையே இப்ப எப்படி அந்த இவன் பண்ணானு, கபிலன் பண்ணானு, ஸோ அலட்சியப்படுத்துறது, அவங்கள உதாசீனப்படுத்தி நீலாம் என்ன சொல்லிட்டு வெளியில எடுத்துறாங்களோ அது மாதிரி ராமர்னு தெரியாம அவர் யார் பெரிய மகாபுருஷர்னு தெரியாமலே பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நம்ம ஆளுங்களும் பண்றாங்க. இவர் யார் இவருக்கு என்ன தெரியும், இவரு கொண்டாந்து இங்க கோயில்ல வைக்கிறீங்களே அப்படின்னு அவ்வளோ அலட்சியம் பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. ஸோ பின்னாடி ஒரு நாள் அவங்களும் இந்த புரிஞ்சுக்கினாங்கன்னா பச்சாதாபப்படுவாங்க. ஐயோ இப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் வீதராக பகவானை நம்ம வந்து தடை செய்தோமே, அவமானப்படுத்தணுமே, அப்படிப்பட்ட யாரு என்னன்னே தெரியவே தெரியாது. எப்படி அந்த பிராமணன் கபிலனுக்கு வந்து யாருன்னே தெரியாமலே அவங்க வெளியேற்றினாங்க. ஆனா நீங்க இந்த ஆளுங்களுக்கு வந்து எல்லாம் படிச்சவனுங்க, எல்லாம் படித்து இருக்கிறார்கள். ஆனாலும் பாத்தீங்கன்னா ராமர் பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவருடைய சிலையாக்கத்து அனுமார் பத்தியும் தெரியாது. ஸோ ஒரு மகாபுருஷர்களா இருக்கிறாங்க, அவர்களுடைய கதைகள் ஆச்சாரியர்கள்லாம் எழுதிக்கிறாங்க. அதை போய் கட்டுக்கதைன்னு சொல்றது, அல்லது அப்படிப்பட்ட வீதராக உருவத்தை ஸ்தாபனை பண்றதுல வந்து தடை செய்யறது, அதுக்கு விரோதமாக கொடி பிடிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அந்த கபிலன் புரிஞ்சுக்கினாரு. கபிலன் வந்து புரிஞ்சுக்கினாரு, சாமானிய வித்யாதிஷ்டாத பிராமணன், நம்ம ஆள்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி 19வது அதிகாரம். ஒரு சமயம் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ராஜா பிருத்திவி அந்த நாட்டு ராஜா அவர்கள் பிருத்திவிதரோட உட்கார்ந்துட்டு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நந்தியாவர்த்தம் அப்படின்ற நகரத்தினுடைய ஒரு தூதுவன் வந்தான். ஸோ அந்த நந்தியாவர்த்து நகரத்தினுடைய ராஜா பேரு வந்து அதிவீரிய அப்படின்னு சொல்லக்கூடியவன். அவன் ஒரு தூதுவனை ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். அந்த பத்திரத்தை எழுதி கொண்டு வந்து அந்த ராஜா வந்து அவன் தூதுவன் வந்து வணங்குறான். அந்த நூல் நான் வந்து ஓலை கொண்டு வந்துக்கிறேன்றார். சரி படி அப்படின்னு சொல்றாங்க, வாங்கி படிக்க சொல்றாங்க. அப்பொழுது இந்திரனுக்கு சமானமான பராக்கிரமி, சம்பூர்ண சத்ருக்களுக்கு பயத்தை தரக்கூடியவர், எங்களுடைய நந்தியாவர்த்தத்தின் சுவாமி ராஜா அதிவீரியன் விஜயநகரத்து ராஜா பிருத்திவிராஜுக்கு குஷல சேமம் விசாரித்து எழுதிய கடிதம். நீங்கள் எங்களுடைய கட்டளையை இதுவரை கடைபிடித்து ஏற்று நடந்து கொண்டு வருகிறீர்கள்.
இப்பொழுது சீக்கிரமாக நாம் அயோத்தியா நாட்டு ராஜா பரதன் மீது போர் தொடுக்க இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இந்த உதவியை, அதாவது உங்களுடைய துணை இப்பொழுது தேவைப்படுகிறது. அதனால நீங்க சீக்கிரமாக நந்தியாவர்த்த நகரத்துக்கு தன்னுடைய படைகளோடு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களிடம் பல நாட்டு அரசர்களும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மிலேச்ச கண்டத்து ராஜா கணங்கள் வந்திருக்கிறார்கள். அப்புறம் விஜய சூலிகாவில் 800 யானைகள், 3000 குதிரைகள், அநேக ரதங்கள் இங்கே வந்திருக்கிறது. விபுல யுத்தத்துல பல பொருள்களை சண்டை செய்வதற்காக பல ஆயுதங்கள் வந்திருக்கிறது. அப்புறம் தேசாதிபதி, இன்னொரு அங்க தேசத்து அதிபதியும் மிருகத்வஜனும் 5000 குதிரைகள், 6000 யானைகளோடு 600 யானைகளோடு இங்கே வந்து விட்டார். அப்புறம் பாஞ்சால நகரத்து ராஜா அவருடைய சேனையை எடுத்துக்கொண்டு இங்க வந்து சேர்ந்து விட்டார். மிலேச்ச கண்டத்து சுபத்ரன், முனிபத்ரன், சாதுபத்ரன், நந்தன முதலான எல்லா நாட்டு ராஜாக்களும் தங்களுடைய சேனையோடு வந்து விட்டார்கள். இப்படி அங்கு ராஜா படை அதிகமாக சேர்ந்திருக்கிறது. அதுபோல சீக்கிரமாகவே நீங்களும் உங்களுடைய படையை எடுத்துக்கொண்டு வந்து இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டியது அரசருடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு. கடிதத்தை படிச்சுக்கிறார். அதாவது எந்த பரதன்? அயோத்தியா நாட்டு நாகராஜத்து பரதனோடு யுத்தம் செய்ய போகிறோம். அங்க ராமரும் இருக்கிறார், லக்ஷ்மணன் இருக்கிறாங்க. இந்த செய்தி அங்கே வாசிக்கப்படுகிறது. மீதியை அடுத்த நாள் நாளைக்கு பார்க்கலாம். போதி சமாதி பரிணாம சுத்தி சுவாத்மோ பலப்தி சிவசௌக்கிய சித்தி சிந்தாமணிம் சிந்தித வஸ்துதானே त्वामन्तमानस्य ममास्तु சாங்க ஜனவாமி மாதா. அது சந்தேகம் இல்லை ஜி, நல்லா இருந்தது. அந்த மாதிரி புண்ணிய சொல்றது எப்படி இருக்குன்றது தெரியுது. புண்ணிய புருஷர்கள், மகாபுருஷர்கள்னாலே புண்ணிய புருஷர்கள் தான் அவங்க. அதுவும் அவங்க பாருங்க, அவங்களுக்கு அங்க அந்த நகரம் அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கணும்னு தோணாம அவங்க அங்கேருந்து முடிஞ்சிச்சு கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இல்லையா? அவங்க ஒரே இடமா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இதுவாஜி. அவங்க அந்த சாத்துர் மாசம் இருந்தாங்க ஓகே, பட் இன்னும் அவங்க போக வேண்டிய இடம் தூரமா இருக்குன்றதுக்காக அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா? இல்ல அது எக்ஷனுடைய அவங்க நம்மளுக்கு டெம்பரரியா பண்ணிருக்காங்கன்றது அவங்க தெரியறதுனால அங்க இருந்து கிளம்பணும்னு போயிடுறாங்க. அந்த காலத்துல ஒரு ரூல் இருந்தது, விருந்தினரா இருந்தாங்கன்னா விருந்தினர்களுக்கு கொஞ்சம் நம்ம காலம் இருக்கக்கூடாது, கொஞ்ச காலம் இருந்துட்டு புறப்படுவாங்க. சோ விருந்தினரா சொந்தக்காரா என்ன இருக்கிறதுக்கு அங்க அவங்க இருக்கிறது, அங்க போனாலும் விருந்தினரா தான் கூப்பிடுறாங்க, உபசரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மரியாதை இல்லாம போயிடும் நம்ம நாள் தாங்கினாங்கன்னா. அதனால அந்த நாள் முடிஞ்ச உடனே அங்க புறப்படுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிதான். சரி கொஞ்ச நாள் அவங்க சொன்னதுக்காக கொஞ்ச நாள் தங்குவாங்க, போயினே இருக்கிறாங்க. எப்படி இப்ப சாதம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப நாள் ஏன் இருக்கிறது கிடையாதுன்னா அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதான். ஏன்னா அதிதி அவங்க ஒரே இடத்துக்கு அதுக்கப்புறம் மூவ் ஆயினே இருக்கணும். அப்பதான் அவர்களுடைய அந்த இது அங்க காப்பாற்றப்படும், உங்களுடைய பெருமை. அதே மாதிரியேதான் எங்கேயுமே போனாங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட ரொம்ப காலம் தாங்க முடியாது. ஸோ 2 நாள் 3 நாள் 5 நாள் அப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க போயினே இருப்பாங்க. அதான் சொல்றாங்க, விருந்தும் மருந்து 3 நாள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதுதான் அந்த ஒரு நீதி. அது இவருக்கு மகாபாரதத்துல கூட வருது. அந்த இவரு போயிட்டு அங்க தங்கிடுறாரு, துரியோதனன் போயிட்டு, துரியோதனன் இவரு நம்மளுடைய அர்ஜுன் போயிட்டு
அவங்களுடைய கிருஷ்ணனுடைய இடத்துல போய் தங்கிடுறார். சுபத்ரா அவர் திருமணம் நடக்குது, அங்க போய் தங்கிடுறாங்க. அப்ப இவரு ஓலையை அனுப்புறாங்க, நீங்க வந்து அவ்வளவு நாள் தங்கிட்டீங்க, அது தங்கக்கூடாது, சீக்கிரம் புறப்பட்டு வாங்க, நாங்க 6 மாசம் மேல ஆயிடுச்சு, நீங்க போய் நீங்க அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே அனுப்புறாரு, ஒரு செய்தி அனுப்புறாரு தர்மர், சீக்கிரம் புறப்பட்டு வரோம். அதுக்கப்புறம் சரி மாமியார் அந்த மாமனார் வீட்டுல அதிகமா இருக்கக்கூடாது சொல்லிட்டு 6 மாசம் மேல கூடாது சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வராரு உடனே. அது மாதிரி ஒரு வரலாறு வருது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாமனாருங்க எல்லாம் புள்ள வீட்டுல கூட இருப்பாங்க, ஆனா பொண்ணு வீட்டுல இருக்க மாட்டாங்க. நம்ம காலம் 2 நாள் 3 நாள், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் மரியாதை. அதுக்கப்புறம் இருந்தாங்கன்னா இருக்கக்கூடாது சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க பாருங்க. அது ஒரு இதுதான் அது கூடாது. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நான் படிப்பா. सम्यक् दर्शन எல்லாருக்கும் ஜெய் ஜெயந்த். வந்தனம் ஜி.